அடுத்து இணைந்தார் கவிஞர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. வாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். ரசிகலாமா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய தலைப்பு அமைதி புறா பறக்கட்டும். அமைதி புறா பறக்கட்டும். உள்ளத்தின் அமைதி தரும் உலக அமைதி இல்லத்தில் தொடங்குமே ஈடில்லா அமைதி. உள்ளத்தின் அமைதி தரும் உலக அமைதி இல்லத்தில் தொடங்கும் ஈடில்லா அமைதி. அகிம்சை என்னும் வலிமையான ஆயுதம் அனைவர் கையிலும் இருப்பது அவசியம். அகிம்சை என்னும் வலிமையான ஆயுதம் அனைவர் கையிலும் இருப்பது அவசியம். அன்பு என்னும் அம்புச்சரம் தூவுமே உலகிற்கு அமைதி உரம். சமாதானம் என்ற நீரை தெளிக்க எங்கும் செழுமையாக அமைதி துளிர்க்க. அனைவரும் தேடுவது உள்ள அமைதி, இன்று வரை கிடைக்கவில்லை உலக அமைதி. எங்கும் எதிலும் ஆரவாரம், கூட்டத்தில் நிகழும் கலவரம். சாதியின் பெயரால் கௌரவ கொலைகள், வன்முறை செய்ய உருளும் தலைகள். சமூக அநீதியை எதிர்த்து போராடும் குரல்கள், உரிமை மீட்க ஒன்றாக இணைந்திடும் விரல்கள். காய்த்த மரம் கல்லடிப்படும், கனிந்த பழமே கைகளில் வரும். காய்த்த மரம் கல்லடிப்படும், கனிந்த பழமே கைகளில் வரும். ஆர்ப்பரிக்கும் கடலின் ஆழத்தில் அமைதி, பூமியில் எங்கே கிடைக்கும் அமைதி. ஆர்ப்பரிக்கும் கடலின் ஆழத்தில் அமைதி, பூமியில் எங்கே கிடைக்கும் அமைதி. வன்முறை என்றும் விரைந்து விலகட்டும், மனித மனங்களில் அமைதி நிலவட்டும். உலகில் அமைதி புறா பறக்கட்டும், உள்ளத்தில் அமைதி என்றும் நிலைக்கட்டும். உலகில் அமைதி புறா பறக்கட்டும், உள்ளத்தில் அமைதி என்றும் நிலைக்கட்டும். புறாக்களே புறப்படுங்கள், அமைதியை பரப்பிடுங்கள். புறாக்களே புறப்படுங்கள், அமைதியை பரப்பிடுங்கள். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. உள்ளத்தின் அமைதியே உலக அமைதி என்று அருமையாக கூறியிருந்தார். அகிம்சை என்று உலகில் இருக்க வேண்டும், சமாதானம் நிலைக்க வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும். ஆனால் நடப்பதுதான் என்ன? ஆழ்கடலில் இருக்கின்ற அமைதி பூமியில் எங்கே கிடைக்கிறது என்ற கேள்வியோடு அந்த கவிதையை தந்திருந்தார் சிவகாமி. நன்றி அம்மா. மனமடைந்த சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம்.